ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக பொல்லங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொல்லங்காயை கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கங்க. அது கூட இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நம்ம தாளிச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொல்லங்காயை இது கூட சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நமக்கு பொல்லங்காய் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. பொல்லங்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டியான பொல்லங்காய் பொரியல் இப்போது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.